இது நல்லா 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊட்டி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாருன்னா ஊட்டியில் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி சோயா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பட்டு வந்து கடையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் ஒரு எப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ஒரு ஸ்பைசியான ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வரைக்குமே நான் வந்து சாப்பிட்டதில்ல. இது வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இது வந்து எப்படின்னா, இது வந்து மீன் மேக்கர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுற என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா? வந்து சில்லி சோயா, சோயா சில்லி, சில்லி சோயா, மஞ்சூரியன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த சோயா வச்சு தான் அப்படியே காரமாக பண்ண போகிறோம். இது எப்படின்னா வெளியில் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வெளியில் காளான்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்து ஊட்டியில் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி சோயா வந்து நீங்கள் பண்ணுங்கள், நம்ம பண்ணி ஹோட்டலில் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். இது சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது பார்த்த உடனே. அதனால் உங்களுக்கும் நான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து சோயா. இது இப்போ சுடு தண்ணி வச்சுட்டேன் நான் அடுப்பில். இது அப்படியே நான் சுடு தண்ணி வச்சுட்டு 20 நிமிஷமாச்சு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்ச பிறகு சோயா இருக்கு இல்லையா, இப்போ 100 கிராம் பட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த 100 கிராம் சோயாவை தண்ணியில் இப்போ கொதிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் போடணும். தண்ணி வச்ச உடனே அப்படியே போய் கொட்டிடாதீங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை கொட்டி அது ஒரு 1/4 மணி நேரம் அது மாதிரி தண்ணியில் நல்லா ஊறணும். சுடு தண்ணியில் ஊறி வந்தால் அப்படியே அப்படியே பால் மாதிரி புசுன்னு ஆகிடும். இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு எடுத்துலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது மட்டும் பண்ணி சூப்பராக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நாங்கள் எப்படியே எங்கள் ஹோட்டல் கடையில் வந்து டெவலப் பண்ணிப்போம். இதை அப்படியே பண்ணி பட்டு வந்து நீ பண்ணிகிட்டே இரு, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கடையில் கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அதனால அம்மா தான் இப்போ கேமராமேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் இது பார்த்த உடனே அப்படியே எப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. அதை பார்க்கக்குள்ளேயே அப்படியே வாயில டெம்டிங்காக அப்படியே அப்படியே வச்சலாம் ஊறுது அது பார்க்கக்குள்ளேயே. அதனால பட்டு வந்து இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இது செஞ்சு கொடு, இது மட்டும் சூப்பராக வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவோம். தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இது எப்படின்னா பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கணும். சுடு தண்ணிலேருந்து போட்டு மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடையை எடுத்து வைக்கணுமாம்மா? ஆமாம், சுடு தண்ணியில் போட்டு நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சி எடையை எடுத்துட்டு அதில் மாவுலாம் மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா எண்ணெயில், அதே மாதிரி போட்டு எடுத்துட்டு இது அப்படியே கூட நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லை சின்ன சின்ன பீஸா இந்த சிக்கன்லாம் அரிஞ்சு போடுவாங்க இல்லையா, அப்புறம் காளான்லாம் போட்டால் பிச்சு தான் போட்டு காளான் போட்டு தருவாங்க பானிபூரி கடையில். அதே மாதிரி இதையும் நம்ம பிச்சு போட்டு பண்ணலாம். இல்லை முழுசாக பால் மாதிரியும் போட்டு பண்ணலாம். தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. கொதிச்சு வந்த உடனே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அப்படியே படப்படன்னு. இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த சோயாவை எடுத்துட்டு போயிட்டு போட்டுடலாம். தண்ணி முதல்ல ஆஃப் பண்ணிடலாம். சோயாவை போட்டாச்சு. முக்கி எடுத்துடலாம். இவரை தண்ணியில் போட்டு நல்லா 3 முக்கி ஊத்தாச்சு. அப்படியே நிறைய வருது. 1/4 மணி நேரம் ஊறணும்ல. இது நல்லா ஊறட்டும் 1/4 மணி நேரம். அப்பதான் நல்லா புசுன்னு வரும் பஞ்சு மாதிரி. இது நல்லா 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊட்டி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாருன்னா ஊட்டியில் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம ஊரில் யாருன்னா பாண்டிச்சேரி சைடு இல்லை விழுப்புரம் சைடில் யாருன்னா இதை சோயாவை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இது எப்படின்னா சோயா தான் ஃபேமஸ். ஊட்டி பக்கம் போனீங்கன்னா, நான் வந்து ஊட்டியில் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன். இப்போ நான் இன்னும் ஊட்டி போகல, மேரேஜ் ஆகிட்டு. ஊட்டிலாம் போட நானும் போயிட்டு அங்கே இதான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா இது ஊட்டியில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஊட்டிக்கு போனாலே இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம். மோஸ்ட் ஆஃப் பீப்புளெலாம் இந்த சோயாவை தான் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோலாம். ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சோயா நம்ம வச்சோம் இல்லையா, பாருங்க சுடு தண்ணியில நல்லா அப்படியே பபுள் பபுள் அப்படியே பால் மாதிரி பெருசு பெருசா ஆயிடுச்சு. சுடு தண்ணியில ஊறி நம்ம எப்படி ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமாமா, 1/2 நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதோ பாருங்க, இதோ பாருங்க. ஐயாமா அமுக்குனா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கணும். இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு, இது முழுசா நம்ம பண்றதுனால பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் அப்படியே பாதி பாதியா கட் பண்ணிக்கிறேன், இல்லை கையால புட்டு போட்டுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். இப்போ இதை ஃபுல்லா பண்ணிட்டு மசாலா போட்டு எண்ணெயில போடலாம். நெக்ஸ்டா தான் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் தம்பியை வந்து அங்க அவங்க ஆயா வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ போயிட்டு கூப்பிட்டு வந்துடணும் நான். அவ்வளவுதான். இங்க பாருங்க புழிஞ்சி எடுத்துட்டேன் நான் எல்லாமே. இது வந்து 100 கிராம் இது புழிஞ்சி எடுத்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கு, நான் சாப்பிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து சோயா வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இது அழகாக இருக்காம்மா. சரி எடுத்து சாப்பிட்ருங்க அப்படியே. அம்மா பச்சையாக சும்மா சாப்பிட்டு பாருங்களாம்மா எப்படி இருக்குதுன்னு. பொச பொசன்னு இருக்கா? நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களாம்மா? சரி இப்போ நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. அதில் மட்டும் தானே போட்டு சாப்பிட்ருக்கீங்க? நானும் அதில் மட்டும்தான் போட்டு அப்படி சாப்பிட்றோம். தனியாக பொரியல் மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படியே கறி மாதிரி. சரி சரி இப்போ இதை பண்ணுவான். எப்படி இருக்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குமா? சாப்பிடாமலே அம்மா செம்மையாக இருக்குட்டாங்க. சாப்பிட்டு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். சரி சாப்பிடுவோம் சீக்கிரம். நான் போய் தம்பி இட்டுன்னு வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். இப்போ மணி 5:10 ஆகுது. சும்மா தான் வந்த மாஸ்டர் கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க, கொஞ்ச நேரம் வீட்டில் போயிட்டு வத்சன் கூட விளையாடிட்டு வரேன் பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் அம்மா கையில் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது பேர் வந்து சோயா. இப்போ அந்த ஏதோ ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. அந்த ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு அதை வந்து சேல் பண்ணலாம் இருக்கோம். இது வந்து ஸ்பெஷலான ஐட்டமாக இந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் கொடைக்கானல்லாம் இது வந்து சோயா மஞ்சூரியன் ஒரு ஸ்பெஷலான ஐட்டமாக. இது வந்து நல்லா இருந்ததுன்னா நான் சாப்பிட்டுட்டு இது நம்ம கடைக்கு சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது நல்லா இருக்கான்ட்டு நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்லலாம், ஓகேங்களா? இது பேர் என்ன? சோயா கோபி மஞ்சூரி. சோயா சில்லி சோயா மஞ்சூரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ வந்து செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வந்து நம்ம ஊர்லேயும் இப்போலாம் வந்து கிடைக்கிற மாதிரி நாங்களும் வந்து இதை செய்யறதுக்காக ஆரம்பிக்க போகிறோம். பார்க்கறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பாரு நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே நம்ம செஞ்சு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை பாண்டிச்சேரி மகம் நடக்குது இல்லையா, இது வரைக்கும் பாண்டிச்சேரி மகத்துக்கு நான் போனதில்லை, ஒரு டைம் கூட போனதில்லை. ஸோ சனிக்கிழமை பாண்டிச்சேரி மகத்துக்கு நானும் பட்டும் போகிறோம். அதனால் சனிக்கிழமை வந்து நம்ம கடை லீவு, அது சொல்கிறதுக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ நாளைக்கு மகத்துக்கு கடை இல்லை பாண்டிச்சேரி. இது இப்போ நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பட்டுக்கு தெரியாது சொல்கிறேன். நான் சனிக்கிழமை அன்னைக்கு வில்லியனூரில் வந்து ஒரு பூங்கா கண்காட்சி, அங்கே வந்து கோஸ்ட் ரைடு வாட்டர் ஃபாலு நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயும் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். சரி ஓகே. ஸோ அதனால் சனிக்கிழமை கடை இல்லை, நாளைக்கு கடை இல்லை, ஓகேங்களா? விடுமுறை. எங்கே போகிற வாடா இங்கே வா, அங்கே போவாத, அங்கே பூனாச்சி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை கடாயில் போட்டு அப்படியே 65 மாதிரி போட்டு எடுத்துடலாம். போகலாமாம்மா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, போட்டுடலாம் நம்ம.
ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நல்லா சுடு தண்ணியில் வெந்துச்சு இல்லையா, அதனால நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணி எண்ணெயில் அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே டக்குன்னு எடுத்துடலாம். அது வேகணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துச்சு, இது எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நம்ம வெங்காயம் குடமிளகா நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். கோஸ்லாம் எங்க வச்சுக்கிறா? கோஸ்லாம் வச்சிருக்கேன். கோஸ் வந்து அவங்களுடைய சாய்ஸ் தான், போட்டு வந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்க இஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காயம் குடமிளகா போட்டோம் இல்லையா, அது நல்லா இதுவாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, டொமேட்டோ சாஸ், இது டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சோயா வந்து நம்ம செமையாக பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வேறு லெவல். சூடாக இருக்குது, அதனால தான் வச்சல் வந்து என் வாயே பார்க்குறான். கொஞ்சம் எப்படின்னா அந்த சாஸ்லாம் ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்குது. மீன் மேக்கர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அதே தான். இங்கே கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றுவோம், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புளிப்பாக ஒரு மாதிரி காரமாக வேறு டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது, அட்டகாசம் பக்கவாக இருக்குது. இப்போ இதை பட்டு வந்தால் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்போம், எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. வச்சனையா நீங்களும் சோயா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சோயா சில்லி போட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட்டு. பட்டு வந்தால் நான் கொடுப்பேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.